ஏண்டா லைட்டா உப்புல தொட்டு சாப்பிடு நல்லா இருக்கு. உப்பு கொஞ்சம் லைட்டா உப்பை தூவி போட்டு நல்ல சாமான். இதே மண் பறக்குது அங்கல போங்க டேய். வைத்தது உனக்கு தராம இது டேய் எஸ்கே அங்கல கூட நீ தாண்டா முழு மண்ணை எங்களை அடிக்கணும். ஆச்சு இல்லை இவர் இந்த அமைதியாயிட்டார் கவனிக்கல நீ என்ன தெரியும் புள்ள அப்படி பூரா பயிலும் தண்டை பக்கம் திரும்பிட்டாங்க நோண்டி நாய் சாப்பிடணும் இல்லை சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடு ஒரே சாப்பிடு நீ சாப்பிடு முழு தட்டை இல்லை சாப்பிடுவார் சாப்பிடாடி பெரியது உண்டைக்கு உள்ள இறக்குவாய் சாப்பிடு நல்லது சாப்பிடுறியா நீங்க சாப்பிடு இது தச்சு இல்ல சால் நீ சாப்பிடணும் நீ செய்யற வேலையில் சரி என்னச்சு ஒன்று இருக்கிறியா உன்ன ஒரு தம்பி மயிரண்டு நான் உன்னை நம்பி உன்னை வச்சுனா வெளியே அவன் தம்பி நீ நான் ஒரு வருஷம் நீ காணாம போனாலும் நான் தம்பி உங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் நான் வச்சிருக்கேன் ஒரு நல்ல புள்ள லிஸ்ட்டில். ஆனால் நீங்கள் நான் செய்கிற புலாவே கேவலமான வேலை அது எப்படி இப்போ நண்பர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டேன் கூட்டிகிட்டு போனவங்களையும் காட்டி கொடுத்துட்டேன். அப்போ நீ எனக்கும் உண்மையா இல்லை அவங்களுக்கும் உண்மையா இல்லை. இதுக்கு தான் உன்னோட சாய் சுதர்சன் குழம்புறவர் என்ன முரளி இந்த இளவுக்கு தான் நான் உன்னோட குழம்புறவர். ஏன் அவன் பசிக்கு வந்துட்டேன் பசி மூட்டுக்கு வந்துட்டேன். முட்டை அவிஞ்சு ஒரு மனசியாக முட்டையே வேணாம். இதுதான் என்ன மாதிரி தெரியுமா கிடக்கு அந்த மேன் வெர்சஸ் வைல்டா நீ செஞ்ச நல்லா இருக்குமே வடிவா இருந்தது. வணக்கம், நான் தான் உங்கள் ராவண தேசத்து மீனவன். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா முட்டைக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறோம். உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. அண்ணா அந்த வாட்ஸ்அப்ல 4 கில்மாவி குரூப் வச்சிருக்காங்க போல அதெல்லாம் வந்துச்சு. நல்ல பயல உன்னை கொண்டக்காரனு பேர் வச்சே தப்பா போச்சு. உனக்கு வேற பேர் வச்சிருக்க வேணான்னு ஒருத்த ஓடிக்கிட்டு இருக்கா மக்களே. அவன் ஓட்டத்தை வர முருகன் இல்லை அவர் வேலைக்கு வந்திருக்கிறார். பொஸ்ஸா கோல் அடிச்சிட்டார். உங்களோட முட்டை ஃபுல் டைம் என்ன கதை எங்க ப்ரோ? பாஸ்கரன் சாயந்தனா கதைச்சது பாஸ்கரன் சாயந்தன். என்ன எந்த இடமோட அட்ரஸ் என்ன கையாளி உரைக்கிறியாக்குவா ட்ரை ஒன்று கொடுக்குறியாக்குவா யாரு தயிர் தானே தயிர் அது தயிர் 1 கிலோ கிடக்காது இதில் 1 லிட்டரா இதோ ஒரு கத்தி மற்றதும் கிடக்கடா பெரிய கத்திடாது அது பெரிய கத்தி விளாக்கு அவர்கிட்ட டயலே சொல்லணுமாடா. வணக்கம், நான் தான் உங்கள் ராவண தேசத்து மீனவன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கதை அப்படிதாங்க. ஜோண்டா மக்களே இதுதான் ஒனியன். இப்போ நாங்கள் இதை கட் பண்ண போகிறோம். ஆனியனா நான் ஒனியன் சொன்னேன், இவர் ஆனியன்ன்றார். இவர் படித்தவர் பேங்கில் வேலை செய்கிறார். லோகேஷ் கனகராஜ் பார்த்துக்குங்க. அவளும் சாகுறாளா என்ன சாகிறதுக்கு ஏண்டா 2 சாகிறதுக்கு அப்புறம் என்ன மயத்துக்கு அது எங்களை 2.5 மணி நேரம் இழுத்து விட்டேன். அது நீங்கள் படம் தொடக்கத்திலே சேர்த்துருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடுவோம். அவங்க முட்டை எடுக்கிற நீங்கள் ஸ்டைலிஷாக காட்டணும். அது அப்படி அடுப்புக்கு போயிடாது. வெறுங்காலோட தனலுக்கு காலை வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டைலிஷாக போவீங்க. அப்போ நீங்கள் ஆனா ஃபுல்லாக விற்று வச்சிருக்கிறீங்க. பார்த்துட்டு இதான் சான்ஸ் வருவாங்க உள்ள. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மூடிய வெளியில் எடுக்க முடியுமா? தண்ணியை எடுக்கிறதுக்கு ஒரு 1 செகண்ட் மேன். வர உண்ட பழக்க வழக்கம் புல மக்களே செய்ய வந்தது பிரியாணி. ஆனால் வெடிமருந்து தயாரிப்பது எப்படி நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வெட்டுறாண்டா மூதேவி இளநீ குடிக்க ஓடிட்டு வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு இப்போ வெடிமருந்து தயாரிக்கிற பற்றி கேட்கலாம். நம்ம சாமு தம்பி தான். என்னவே ஜீவாவா
யாரு காக்கா காக்கா ஜீவா எஸ்பி அந்த அது அப்படி என்ன ஃபினிஷ். யார் பெத்த புள்ளியோ தெரியல. என்னடா வந்த நேரத்துலேருந்து போனோடையே திரிகிறான். யாரு அது அது ஒரு டீமில் ஒருத்தன் கட்டாயம் இப்படி இருப்பான். வந்தது என்னத்துக்குன்னே தெரியாது, அப்படியே ஃபோனோடையே இருப்பான். அங்கே நீங்கள் வராங்க இருக்குல்ல அங்கே நீங்களே ஏன் தலையை கொடுக்குறீங்க? அவர் பண்ணையில் இருப்பார். இவர் அதான் இப்போ காய்ச்சவரும் ராவண தேசத்திங்க வந்தான். டே உன் பேரை விற்கிறாங்க. அண்ணா என்ன அவன் தனியா போறான் திடீர்னு போய் செத்துருவாங்கடா. அவன் தனியா போறான் சார். அவனுக்கு ஒரு சூம் போய் அவன் லவ் ஃபெயிலியர்டா. அப்பா அவன் ஒரு 55 வயசு ஆண்டி உண்ட விரும்பினவன் சரியோ. மக்களை ஒருத்தன் தனி எங்களோட வந்துட்டு தனியாக போய் கொண்டிருக்கான். தச்சு தரு ஏதாவது சாவு நடந்துச்சுண்டா நாங்கள் பொறுப்பில்லை. அதுக்காகத்தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறோம். இவர் வந்து பேர் டினோயன் இருவாளையா. எனக்கு தெரிஞ்சு தெரியல ஏன் போறாரு, ஏன் நிற்கிறார், என்னத்துக்கு யோசிக்கிறார் ஒன்றும் தெரியல. மற்றது கூடுதலாக இப்படியான என்ன குரூப்பில் கூட்டிகிட்டு போய்க்க லவ் ஃபெயிலியர் பார்ட்டியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க திடீரெண்டு பிரியாணி சட்டிக்கே குதிச்சு சாகக்கூடிய ஆக்கள். அரவணா எங்களோட வந்துட்டு என்னப்பா நீ மட்டும் தனியாக பிஸியாக தெரியுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிதே முடிந்தது. இப்போ நாங்கள் இதை தூக்கிக்கின்னு தல்றா டேய் காக்கா காக்கா வில்லட். கடைசியில் தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. டேய் மூதேவி தூக்க மட்டும் தான் செய்வியா, மூடியை பார்க்க மாட்டியா? ஒரு வழியா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா என்ன பல மணி நேரம்ன்றதை கேட்டுறாதீங்க, என்ன டைம்லாம் கேட்டுறாதீங்க. ஏதோ முடிச்சிட்டோம். இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அப்படியா இந்தா நம்ம பசங்க பிரியாணியை எவ்வளோ காவாந்து பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க, தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அது கீட்டுக்கு வடிக்கும் மட்டையதா கீழே வை அண்ணா. இல்லை இல்லை அதில் வைக்க சரி வரா. இதில் மட்டை வச்சு இல்லை மட்டையை கொண்டு அஞ்ச. இப்போ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி அந்த சின்ன வயசுல பிள்ளைகள் சாப்பிடுங்கள் தெரியுமா, சம்மணக்கால் போட்டு உடனே கைதி டில்லியன் நினைப்பு. சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே எப்படி இருக்கு? என்ன செஃப் நீங்கள் தான் சொல்லணும், உங்களை கைவண்ணம் அப்படி இருக்கு. வேகமாக சிங்கம் நடந்து வருது தெரியுதா? இவர் தான் பிரபல யூடியூபர், பிரபல டிக்டாக்கர். அவர் பேன் இல்லாமல் சாப்பிட மாட்டார். எஸ்கே பிரியாணி எப்படி நீங்கள் சொல்லுங்க. தேவையானிமா இருக்கா? பூவி இப்போ எப்படி இருக்கு சாப்பாடு? சூர்யா என்ன கொண்டக்கார் நல்லா இருக்கு. ஸ்டெப்பும் எங்கட ரிட்டைல் ஸ்டெப்பும் ஏதோ புண்ணியத்தில் வீட்டில் அவங்களோட சண்டை போட்டு போட்டு நீங்க அந்த சைட்ல ஒரு முட்டை போச்சுதான். தஞ்சா வீடியோல நீங்க எவிடன்ஸ்ல மாட்டீங்க. ஓகே நான் கூட நினைச்சேன் கோழி குக்கியா பரவாயில்ல பிரியாணியா வந்திருக்கிறேன்.